ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷில்ஷா 360. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தேவை கிடையாது. உங்ககிட்ட ரவை இருந்துச்சுனாலே போதும், அதை வச்சு நல்லா சாஃப்டான குலாப் ஜாமுன் செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம். அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேன் நல்லா காய்ச்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 1 மினிட்க்கு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இது கூட நம்ம இப்போ 1.25 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே பாலையும் அளவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு மிக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம 2 பீட்ரூட் எடுத்துருக்கோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் மிக்ஸியில் அரைச்சதுக்கப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு எப்படி நம்ம பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. சாஃப்டாகிடும் 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கு ஜீரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணுங்கள். இது கூட 2 ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு பார்க்கும்போதே அதோட கன்சிஸ்டன்சி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தெரியும். அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக ஆகிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம். பொரிக்கிறதுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க குலாப் ஜாமுன் எல்லாமே எண்ணெயெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 1 மினிட்க்கு நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணினாலே ரெடி ஆகிடும். இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். அப்போவே உங்களுக்கு தெரியும் இது ரெடி ஆனது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம பொரிச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற விட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். இதில் நம்ம பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துருக்காதனால நீங்கள் இதை ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. எப்போ நீங்கள் குக் பண்ணுறீங்களோ அன்றைக்கே சாப்பிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.